So financial instrument கடைசியா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் பிள்ளைகள். So அதுல போன கிளாஸ் நாங்க இம்பேர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு நான் இம்பேர்மெண்ட் செய்ய மாட்டேன். கம்பவுண்ட முடிச்சிட்டு தான் நான் இம்பேர்மெண்ட் போறேன். என்ன போன கிளாஸ் வராத ஆக்களும் ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கீங்க. அதால இம்பேர்மெண்ட் நான் இதை முடிச்சிட்டு செய்து வருவேன். சரிதான பிள்ளைகள்? கம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை முடிச்ச பிறகு நாங்க இம்பேர்மெண்ட் செய்வோம். ஸோ உங்க எல்லார்ட்டையும் நான் ஒரு டியூட் தந்திருந்தேன். இப்ப டியூஷன்ல வச்சு நான் உங்களுக்கு ஒரு டியூட் தந்தேன், ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது நான் இப்ப அந்த டியூட் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரிதான பிள்ளைகள்? ரைட். ஸ்கிரீன்ல ஷேர் பண்றதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு டியூட ஷேர் பண்ணி போட்டு ஸ்கிரீனுக்கு வரணும். ரைட். நான் டியூட் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் பிள்ளைகள். அந்த டியூட நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லாதாக்கள் இருக்கிறாக்கள் நீங்க உங்களோட டியூட் அதிலேயே பார்த்துக்கொள்ளலாம். சோ நான் இப்ப இதுல ஷேர் பண்றேன். ரைட். நான் உங்களோட டிஸ்பிளே பண்ணப்படும் பிள்ளைகள் பாருங்க. பிரசன்டேஷன் ஆஃப் காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா உங்களுடைய பைலட் பேப்பர்ல இந்த காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். சரி, நாங்க அந்த கொஸ்டின்ஸ்ல பின்னாடி போட்டிருக்கேன். இப்ப நாங்க இதை பார்த்துட்டு செய்வோம். ரைட். முதல் பிள்ளைகள், இந்த பிரசன்டேஷன் ஆஃப் காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்க பாக்குறதுக்கு முதல் சில விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க முதலாவது பிள்ளைகள் பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்குறாங்க. பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்குறாங்க. பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்குறாங்க பிள்ளைகள். அப்ப அங்க நாங்க 3 வகையாக பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமென்று பாக்குறாங்க. அதுல முதலாவது பாக்குறாங்க பிள்ளைகள் அசெட்ஸ். பைனான்சியல் அசெட்ஸ் என்று பாக்குறாங்க பிள்ளைகள். ரெண்டாவது பாக்குறாங்க பிள்ளைகள் liabilities பாக்குறாங்க. liabilities பாக்குறாங்க பிள்ளைகள். மூன்றாவது பாக்குறாங்க பிள்ளைகள் ஈக்விட்டி பாக்குறாங்க. இல்லையா? பைனான்சியல் அசெட்ஸ், பைனான்சியல் liabilities and ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பாக்குறாங்க பிள்ளைகள். பிறகு நாங்க பைனான்சியல் அசெட்ஸ் பிறகு பிள்ளைகள் நாங்க கிளாசிஃபை பண்ணாங்க. XLFRS 9 பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா there are 3 types of financial assets என்று பாக்குறாங்க. இதுல பாக்குறாங்கன்னு சொன்ன உங்களுக்கு தெரியும். FVTPL financial assets, ரெண்டாவது amortized financial assets, அதே மாதிரி பிள்ளைகள் FVTOCI financial assets என்று பாக்குறாங்க பிள்ளைகள். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா liability வந்து ரெண்டா நாங்க டிவைட் பண்ணாங்க பிள்ளைகள். ஒன்று FVTPL financial liability என்று பாக்குறாங்க. அடுத்து other financial liability என்று பாக்குறாங்க. ஈக்விட்டியை பெருசா நாங்க மெயின் பண்ணல பிள்ளைகள். இது ரெண்டே தான் நாங்க பெருசா பாக்குறாங்க. அமோர்டைசேஷன் டேபிள் செய்யறதுக்காக இது அதுல நாங்க முதலாவது கால்குலேஷன் பார்ட்டுக்கு போக பிள்ளைகள் முதல்ல லியாபிலிட்டியை முடிச்சு போட்டு நாங்க எங்க வந்துறாங்க அசெட்ஸுக்கு வந்துறாங்க. லியாபிலிட்டி என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். நாங்க FVTPL உங்களுக்கு தெரியும் 1 இயருக்கு உட்பட்டது. அதே மாதிரி அதர் லியாபிலிட்டிஸ்ன்றது லாங் டேர்ம் லியாபிலிட்டிஸ் இல்லையா? நாங்க அதுல அதர் லியாபிலிட்டிஸ் தான் கணக்கு பாக்குறாங்க பிள்ளைகள். அங்க அமோர்டைசேஷன் டேபிள் வந்து போட்டுறாங்க. அந்த டேபிள்ல நாங்க கணக்கு கேட்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அசெட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தாங்க. கிளாசிபிகேஷன் விளங்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஃபைனான்சியல் அசெட்ஸ் கணக்கும் செய்தாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னடா பிள்ளைகள்? காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன இந்த காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்? இப்ப பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். பழைய பேப்பர்ஸ்லயும் கேட்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய பைலட் பேப்பர்லையும் போடப்பட்டிருக்கு. என்ன இந்த காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிள்ளைகள்? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிள்ளைகள் 2 கேரக்டரிஸ்டிக்கை கொண்டிருக்கும். ஞாபகப்படுத்திக் கொள்ளும். இந்த காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பிள்ளைகள்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆனால் 2 கேரக்டரிஸ்டிக் இருக்கும். என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கும் பிள்ளைகள்? ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று பிள்ளைகள் ஈக்விட்டியை கொண்டிருக்கும், ரெண்டாவது லியாபிலிட்டியை கொண்டிருக்கும். ஈக்விட்டி பிளஸ் லியாபிலிட்டி ரெண்டும் சேர்ந்தவர் தான் யார் பிள்ளைகள்? காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப there are 2 characteristics in one instrument. அது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி, முதலாவது ஈக்விட்டி பிள்ளைகள். ரெண்டாவது லியாபிலிட்டி விளங்குற காம்பவுண்ட். ஆகவே நாங்க அப்ப காம்பவுண்ட் விஷயம் விளங்கிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் 2 கேரக்டரிஸ்டிக்கை கொண்டிருக்கும். ஒன்று ஈக்விட்டி பிள்ளைகள், ரெண்டாவது லியாபிலிட்டி. பாருங்க, compound instrument is a financial instrument பாருங்க that has a characteristic of both. பாருங்க, இதான் முக்கியமானது. கேட்டிருக்கான் பேப்பர்ல.
characteristic of both equity and liabilities. அப்ப பாருங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பிள்ளைகள் ரெண்டு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். என்னென்ன? equity இருக்கும், at the same time liability இருக்கும். எக்ஸாம்பிள் போடப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள். இப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள், இந்த கொம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நாங்க கணக்கு செய்ய வலிக்கிறீங்க பிள்ளைகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னண்டா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டு கேரக்டரிஸ்டிக் பார்த்துட்டு இருந்தாலே ஒன்று ஈக்விட்டி மற்றது லியாபிலிட்டி என்ற பிள்ளைகள். இது யாருக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? கன்வெர்டபிள் என்று சொல்றாங்க. கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தானே பிள்ளைகள். கன்வெர்டபிள் லோன் நோட்ஸா இருக்கலாம், அல்லது கன்வெர்டபிள் பிரிஃபரன்ஷியல்ஸா இருக்கலாம், அல்லது கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸா இருக்கலாம். அப்ப பிள்ளைகள் இந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்னதுக்கு வருவார் பிள்ளைகள்? கொம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வருவார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப என்னோட ஒரு 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு லோன் நோட்ஸ் இருக்கு. லோன் நோட்ஸ் நாங்க இஷ்யூ பண்ணிக்க அந்த கம்பெனி நான் வாங்கி இருக்குன்னு வைங்க. இப்ப நான் வாங்கிக்க அல்லது நான் இஷ்யூ பண்ற கம்பெனி நான் இஷ்யூ பண்ண சொல்றேன் என்னுடைய கஸ்டமருக்கு, அதாவது லோன் நோட் எடுத்தவன்னு சொல்றேன். 5 வருஷத்துக்கு இது உங்களுக்கு லோன் நோட்டா இருக்கு. 5 வருஷத்துக்கு எதுவா மாறிட்டாரு? உங்களுக்கு ஈக்விட்டியா மாறிட்டார். ரெண்டு கேரக்டரிஸ்டிக் தான் இல்லையா? முதல்ல 5 வருஷத்துக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் கொண்டு போது பிள்ளைகள்? லியாபிலிட்டி. 5வது வருஷத்துக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் கொண்டு போகுது? ஈக்விட்டி. அப்ப கொம்பவுண்ட் என்ற மீனிங் வரைக்க பிள்ளைகள் கன்வெர்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இடதுக்கு வரக்கூட கொம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற கேட்டகரிக்குள்ள வருவா. அதை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும் பிள்ளைகள். அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட காட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் போடப்பட்டது பாருங்க. debt that can be converted into shares. அப்ப convertible bond. அப்ப முதலாவது எக்ஸாம்பிள் போடப்பட்டிருக்கு பிள்ளைகள், convertible bond போடப்பட்டிருக்கு. Right. The bond holder has the prospect of acquiring cheap share in an entity because the terms of conversion are normally quite அப்ப அது சொல்லுவாங்க பிள்ளைகள். சரிதானே? சோ இப்படியே நாங்க பின்னாடி வந்தோம்டா பிள்ளைகள். அப்படி பாருங்க, இந்த கொம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க நீங்க வாசிச்சு பாருங்க. கொம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு தெரிஞ்சா தெரியும் பிள்ளைகள். there are two characteristics both ஒரே டைம்ல என்ன equity and liabilities. முதலாக நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன் பிள்ளைகள். சோ கணக்கை ரீட் பண்ணுவோம் பிள்ளைகள். On January 2011, Daniel issued 50 million 3-year convertible bond at par. Right, பாருங்க. கொம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க பிள்ளைகள்? நீங்க கவனிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இந்த கன்வெர்டபிள். கன்வெர்ட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எந்த கேட்டகரிக்கு வர போகுது பிள்ளைகள்? compound instrument இந்த கேட்டகரிக்கு வரும். There were no issue cost. நான் உங்களுக்கு போன கிளாஸ் அதுக்கு முதல் கிளாஸ் படிப்பிச்சான். issue cost வரைக்கும் என்ன நடக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நடக்கும் பிள்ளைகள்? எங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து குறையும். பாவல இருந்து நாங்க issue cost என்ன செய்யறாங்க? கழிக்கிறாங்க. liability கணக்கு பார்த்திருக்கோம். அதே மாதிரி கூப்பன் ரேட் தரப்பட்டிருக்கு. கூப்பன் ரேட் நாங்க எப்பயும் என்னதுக்கு பார்ப்போம் படிச்சிருக்கோம் பிள்ளைகள்? பாவேல்யூக்கு அல்லது நம்மளுடைய பேஸ் வேல்யூக்கு பார்ப்போம் இல்லையா? ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து என்னதுக்கு பார்ப்போம்? ஓப்பனிங் பேலன்ஸுக்கு பார்ப்போம். இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்திருக்கேன் கணக்குல. ரைட். Payable annually in arrears on 31st December. Right. The bond is redeemable at par 1st January 2014. என்ன சொல்லிருக்கான்? எத்தனை வருஷமா பிள்ளைகள்? 3 years ன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நாங்க ஜனவரி இஷ்யூ பண்ற 1st January 2011 ரெடாம்ஷன் எப்படி வர போகுது பிள்ளைகள்? 1st January 2014 அதுக்கு ஈக்குவலா இருக்கும். 31st December 2013 க்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட். Bond holder பாருங்க may opt for conversion. The terms of conversion are 225 cents share for everyone owing to each bond holders on 1st January 2014. Right. இந்த conversion சொல்லுவான் பிள்ளைகள். என்னன்னா இப்ப நாங்க கன்வெர்ட் பண்ண வழி கிடைக்க பிள்ளைகள் உங்கள்ட்ட எவ்வளவு bond இருக்குதோ அதுக்கு சமனான ஷேர்ஸ் உங்களுக்கு வரும். இந்த கன்வர்ஷன்ல வர fluctuations எல்லாம் உங்களுடைய கார்ப்பரேட் லெவல்ல இல்ல. நீங்க ஸ்ட்ராட்டஜிக் லெவலுக்கு போடுவீங்களாக இருந்தால் அங்க இந்த கன்வர்ஷன்ல வரக்கூடிய விஷயம். அப்ப இங்க உங்களுக்கு ஒரு அசம்ஷன் 100% fully convert ஆகும். அதை ஞாபகம் fully conversion நடக்கும். அப்ப அதை நீங்க ஞாபகம் வைத்தீங்கன்னா சரி பிள்ளைகளா. அடுத்தது bond issued by similar companies without any conversion rights currently bear interest at 50. Right. இது சொல்றா பாருங்க. இதான் effective interest. ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். அப்ப கூப்பன் ரேட் ஓல்டர் தந்து 10% என்று பிள்ளைகள். இப்ப எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு தெரியல. இங்க சொல்லிருக்காங்க எவ்வளவு? 15% வந்து பிள்ளைகள் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ரைட். Assume that all bond holders opt for conversion in full. அதான் உங்களுக்கு கன்வர்ஷன் என்ன செய்வீங்க? எல்லாருமே ஒரே டைம்ல ஃபுல்லா செய்து கொள்ளுவீங்க. இது நான் உங்களுக்கு சொன்ன அசம்ஷன். அதை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். எக்ஸாம்ல சொல்லலையோ நீங்க அந்த அசம்ஷன் எடுத்துக்கணும். ரைட். கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் how will this be accounted for Daniels? Right. இப்ப உங்களுக்கு கேள்வி வாசிச்சு விளங்கி இருக்கு. இப்ப நான் செய்து காட்ட போறேன்.
என்ன தேவை எனக்கண்டா பிள்ளைகள், முதலாவது விஷயம் 50 மில்லியன் அது ஃபேஸ் வேல்யூ, அதே மாதிரி ரைட், இது ரெண்டு விஷயம் எனக்கு தேவை. பிள்ளைகள் இந்த கம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வரைக்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் பிள்ளைகள். கம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வரைக்க முதலாவது நாங்க என்ன செய்வோம்னா ஒரு பிரசன்ட் வேல்யூ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், ஒரு பிரசன்ட் வேல்யூ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ஞாபகப்படுத்தி கொள்ளுவோம். முதலாவது நாங்க என்ன செய்வோம், ஒரு பிரசன்ட் வேல்யூ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் பிள்ளைகள். சரிதானே? ஏன் இந்த பிரசன்ட் வேல்யூ டேபிள் நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும் என்று அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. நான் சொன்னால் உங்களுக்கு இந்த கம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விளங்கப்படுத்திய பிள்ளைகள், கம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரே டைம்ல ரெண்டு கேரக்டரிஸ்டிக்கை கொண்டிருக்கும். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்கை கொண்டிருக்க போது பிள்ளைகள், ஒன்னு லேபிலிட்டியா இருக்கும், இரண்டாவது பிள்ளைகள் இக்குட்டியாக இருக்கும் என்று பாக்குறாங்க இல்லையா? அப்ப பிள்ளைகள் நாங்க லேபிலிட்டியை கண்டுபிடிக்கணும், இக்குட்டியையும் கண்டுபிடிக்கும், ஸ்பிளிட் பண்ணணும். அப்ப அதாவது தான் பிள்ளைகள் நாங்க லேபிலிட்டியையும் இக்குட்டியையும் ஸ்பிளிட் பண்றதுக்காக என்ன தயாரிப்போம் சொன்னா ஒரு பிரசன்ட் வேல்யூ டேபிள் தயாரிப்போம். அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், லேபிலிட்டியையும் இக்குட்டியையும் நாங்க ஸ்பிளிட் பண்றதுக்காக எது தயாரிக்க போறோம் பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரு பிரசன்ட் வேல்யூ டேபிள் தயாரிப்போம். அவர் எப்படி இருப்பாரு, நமக்கு இயர் நான் உங்களுடைய லீஸ்ல கூட பிரசன்ட் வேல்யூ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணாங்க இல்லையா பிள்ளைகள்? அதே மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. இயர் ரெண்டாவது பிள்ளைகள் நீங்க பாருங்க கேஷ் ஃப்ளோஸ். அதான் கேஷ் ஃப்ளோஸ் வழியில பிள்ளைகள் ஆனா நாங்க வளமையா பிரசன்ட் வேல்யூ எல்லாமே நாங்க என்ன இப்ப இது ஃபியூச்சர் வேல்யூ நாங்க என்னலாம் முடிக்கிறாங்க கேஷ் ஃப்ளோ, இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரேஷன் இல்லையா, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் நீங்க படிச்சிருப்பீங்களா கேஷ் ஃப்ளோ. அடுத்தது பிள்ளைகள் டிஸ்கவுண்டிங் ரேட். இப்ப நான் உங்களுக்கு லீஸ் படிப்பிக்க சொல்லி பிள்ளைகள், நாங்க டிஸ்கவுண்டிங் ரேட்டை யாரை எடுக்கிறாங்க என்று சொன்னால் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதான் எங்களுடைய டிஸ்கவுண்டிங். இங்கேயும் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பிள்ளை. நீங்க ரெண்டு ரேட் இருக்கும், ஒரு கூப்பன் ரேட் இருக்கும் பிள்ளைகள், இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். உங்களுக்கு இங்க தேவை எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுதான் உங்களுடைய டிஸ்கவுண்டிங் ரேட்டாக இருக்கும். ஃபைனலி பிரசன்ட் வேல்யூ இதான் எடுக்க போறோம். சோ தெரியுமங்களுக்கு பிள்ளைகள், இப்ப இயர் வந்து இப்ப நாங்க எப்படி கண்டுபிடிப்போம், இன்ட்ரெஸ்ட் வந்து பிகினிங்ல கொடுப்பமாக இருந்தால் இயர் 0 வரும். நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கேன். லீஸ்லயே நாங்க கண்டுபிடிப்போம் இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் அங்க நாங்க கேஷ் ஃப்ளோ என்ன எடுக்கிறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் எடுக்கிறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் வந்து அட்வான்ஸ் ஆக கொடுக்கப்பட்ட 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். இன்ஸ்டால்மெண்ட் வந்து பிள்ளைகள் இயர் எண்ட் அரியஸ் ஆக கொடுக்கப்பட்ட 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். உங்களுக்கு அங்க படிப்பிச்சோம். அதே ஐடியா தான் நீங்க இங்க கேஷ் ஃப்ளோஸ்க்கு நாங்க யார் எடுப்போம்டா கூப்பன் ரேட். இப்ப உங்களுக்கு கேட்கலாம், ஏன் நீங்க கூப்பன் ரேட் எடுக்கணும் ஏனென்றா பாருங்க, நாங்க உங்களுக்கு லேபிலிட்டியும் அசெட்டும் செய்திருக்கிறோம் பிள்ளைகள். இந்த கூப்பன் ரேட் தான் மாறாது, கன்ஸ்டன்ட் பீரியடுக்கு இருக்கும். அப்படி இப்ப முதலாவது வருஷத்துல இருந்து கடைசி வருஷம் வரைக்கும் எந்த ரேட் மாறாது, கூப்பன் ரேட் மாறும். ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன செய்யும் பிள்ளைகள், பேலன்ஸுக்கு ஓப்பனிங் பேலன்ஸுக்கு பாக்குறபடியா பிள்ளைகள் வருஷம் வருஷம் மாறிக்கொண்டு. அப்ப மாறாம இருக்கிறவர் தான் பிள்ளைகள் ஏதோ ஒரு அஃபெக்ட் பண்ண படம் உண்மையா டிஸ்கவுண்டிங் ரேட் அஃபெக்ட் பண்ணலாம். முதலாம் வருஷம் 10,000 கொடுத்தோம்னா 10வது வருஷமும் கூப்பன் ரேட் 10,000 தான் கொடுப்போம். முதலாம் வருஷம் இருக்க 10,000 10வது வருஷம் இருக்க 10,000 சமனா இருக்குமானா இல்ல. அப்ப அதானதான் நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா கூப்பன் ரேட் வந்து எதுக்குள்ள சப்ஜெக்ட் பண்ண போறோம் சொன்னா பிள்ளைகள் டிஸ்கவுண்டிங் ரேட்டால சப்ஜெக்ட் பண்ண போறோம். இப்ப இந்த பிரசன்ட் வேல்யூ டேபிள்ல நாங்க கேஷ் ஃப்ளோ யாரை எடுப்போம் பிள்ளைகள், இந்த கூப்பன் ரேட் எடுப்போம். சரிதானே? இங்க ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்க இயர் எண்ட்ல கொடுக்குறோம். ஆகவே 1 2 3 3 வருஷம் தானே பிள்ளைகள். சோ கூப்பன் ரேட் எவ்வளவு வேற போகுது, வருஷம் எவ்வளவு வருது பிள்ளைகள், எத்தனை வீதம் கொடுக்க போறீங்க, 10 வீதம் பிள்ளைகள். பாவலியுக்கு தானே பாப்போம். சோ 50 மில்லியன் சொன்னா 5,000 வேற போகுது பிள்ளைகள் இல்லையா? ரைட். அதே மாதிரி நாங்க 10 மில்லியன் 5,000 ஆகவே நாங்க எல்லாமே 1000 போறோம் பிள்ளைகளா, ருபீஸ் 1000ல போறோம். இவர் எத்தனை வீதம் 15% டிஸ்கவுண்டிங் ரேட். ரைட். இப்ப 5,000 வேற போகுது பிள்ளைகள், 5,000 5,000 5,000. அதே மாதிரி பிள்ளைகள் நான் இஷ்யூ பண்ணேக்கு 50 மில்லியன் எனக்கு கிடைச்சது. ஆனா மூன்றாவது வருஷம் கன்வெர்ட் பண்ணேக்கு அந்த 50 மில்லியனாக இருக்குமா? இல்ல. இப்ப நான் பிள்ளைகள் முதலாம் வருஷம் வந்து பொண்டை கொடுத்து போட்டு கன்வெர்ட் பொண்டை கொடுத்து போட்டு காசை வாங்குறேன். எனக்கு 50 மில்லியன் வந்து பொண்டை வாங்கினேன். பிறகு நான் அன்னைக்கு சொல்றேன், நான் மூன்றாம் வருஷம் முடிவில் அந்த பொண்டை நான் ஷியாசா மாறி தருவேன். பொண்டு வேல்யூ 50 மில்லியன், மூன்றாம் வருஷத்துல 50 மில்லியன் இருக்குமா பிள்ளைகள்? இல்ல. அப்ப நாங்க என்ன சொல்லுவாங்க, அதையும் சப்ஜெக்ட் பண்ணுவோம் என்னதுக்கு, டிஸ்கவுண்டிங் ரேட்டுக்கு. அப்ப என்னுடைய ரிடம்ஷன் வேல்யூ வந்து பாவல சொல்லுவானாக இருந்தால் அந்த பாவல்யூ வந்து கட்டாயம் என்னதுக்கு சப்ஜெக்ட் பண்ணப்படும் பிள்ளைகள், டிஸ்கவுண்டிங் ரேட். ஆக எவ்வளவு வேற போறது 50 ஆகும். டிஸ்கவுண்டிங் ரேட் இருக்கு உங்களுக்கு தெரியும், 1/1 + R நான் விளங்கப்படுறேன். சோ அதுல போட்ட மாட்டா பிள்ளைகள் 15 வீதம் எவ்வளவு வேற போகுது பாப்போம் பிள்ளைகள். 1 × 1 = 1 5
അല്ലെങ്കിൽ 0.87 இல்லையா முதலாம் வருஷத்துக்கு 0.87. அடுத்தது ரெண்டாம் வருஷத்துக்கு பார்த்தோம்டா 0.76. மூன்றாம் வருஷத்துக்கு பார்த்தோம்டா 0.656. வேற ஏதோ 0.656. ரைட். இனி நாங்க என்ன செய்ய போறோம்? பிரசன்ட் வேல்யூவை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். பிரசன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க வைக்கிட்டோம்டா முதலாவது பார்த்தோம்டா 5000 into 0.870 4350 வருது பிள்ளைகள். முதலாவது எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? 4350 வருது. அடுத்தது 5000 into 0.756 3780 வருது பிள்ளைகள். அடுத்தது 5000 into 0.656 3280 வருது பிள்ளைகள். அடுத்தது 50,000 into 0.656 32,800 வருது பிள்ளைகள். இவ்வளவு அதையும் கூட்டுவோம். இவ்வளவு கூட்டினோம்டா 3280 3780 பிளஸ் 4350 44,210 44,210. பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய பொண்ணுடைய வேல்யூ உண்மையா எவ்வளவு ஒரு வரி விட்டு பார்த்தோம்டா பொண்ணுடைய வேல்யூ எவ்வளவு இருக்க போது பிள்ளைகள்? 50,000 பெறுமதியான பொண்டு வந்து பிள்ளைகள் லியாபிலிட்டி நாங்க எங்களுடைய பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு வர போகுது. அப்ப இவர் வந்து பிள்ளைங்க பிரசன்ட் வேல்யூ மொத்தம் வந்து என்ன இருப்பாரு? லியாபிலிட்டி சீட் அவனா இருப்பார். எங்களுக்கு மொத்தம் லியாபிலிட்டி எவ்வளவு வர போகுது? 44,210. இந்த கேப் இது வந்து பிள்ளைகள் எங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பாவெல்யூ. இந்த பாவெல்யூக்கும் இந்த டிஸ்கவுண்ட் பிரசன்ட் வேல்யூ நம்ம டோட்டல் வந்து நாம சொல்ல முடியும். இவர் எதுக்கு இருப்பா? பிரசன்ட் வேல்யூ டோட்டல் வந்து பிள்ளைகள் லியாபிலிட்டி சீட் அவனாக இருப்பார். பாவெல்யூல இருந்து லியாபிலிட்டியை கழித்தவன் சொன்னால் ஈக்விட்டி வருவார் எங்களுக்கு பிள்ளைகள் எவ்வளவு வர போறாருன்னு பார்த்தா 50,000 மைனஸ் 5,790 வரப்போகுது பிள்ளைகள். 5,790 வரப்போகுது. இதை நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள். இதை நோட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் போவோம். நோட் பண்ணுங்க. ஓகேயா? இது சரியா? ரைட். இப்ப நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பிள்ளைகள் லியாபிலிட்டி போர்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்விட்டி போர்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுக்கு நாங்க என்ன டபுள் எண்ட் கொடுக்க மாட்டோம் பிள்ளைகள். இப்ப இந்த காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்க செய்ய பேங்க் கேஷ் டெபிட். பேங்க் கேஷ் டெபிட் எவ்வளவு? இந்த பாவலி 50,000 நான் இஷ்யூ பண்ண 50,000 கிடைக்கும் பிள்ளைகள். சோ பேங்க் கேஷ் டெபிட் 50,000
அதே மாதிரி லியாபிலிட்டிஸ் ஃபைனான்சியல் லியாபிலிட்டிஸ் கிரெடிட் எவ்வளவு போகுது 44,210 liabilities financial liabilities credit 44,210 பேலன்சிங் பார்ட் இருக்குதான பிள்ளைகள் அது ஈக்விட்டி என்ன பார்த்துட்டோம் சோ ஈக்விட்டி ஃபைனான்சியல் ஈக்விட்டி ஆர் ஈக்விட்டி கிரெடிட் 5,790 இது பிள்ளைகள் முதலாவது ஐடியா. ஒரு காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களோட ஒரு क्वेश्चंस கேட்கப்படுமாக இருந்தால் முதலாவது நீங்க பிரசன்ட் வேல்யூ டேபிள ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த பிரசன்ட் வேல்யூ டேபிள் என்ன எலிமெண்ட்ஸ் கொண்டு வருவோம்? கேஷ் ஃப்ளோஸ் வரக்கூடிய ரெண்டு பேர், ஒன்று கூப்பன், இரண்டாவது ரிடம்ஷனுக்கு வரக்கூடிய பாவல். இவ்வளவு பிள்ளைகள். சோ இவ்வளவு அது மாதிரி டிஸ்கவுண்டிங் ரேட் நீங்க யார் எடுப்பீங்க? எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் should be equal to டிஸ்கவுண்டிங் ரேட். அதாவது பிறகு மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா liability portion வரும். அத ஃபேஸ் வேல்யூல இருந்து கழிப்பீங்கன்னு சொன்னா என்ன போர்ஷன் மேல போட்டு பிள்ளைங்க ஈக்விட்டி போர்ஷன் மேல போகுது. சோ WNT பாக்கிங்க பேங்க் ஆஃப் கேஷ் டெபிட் 50,000, ஃபைனான்சியல் liabilities credit 44,210, ஈக்விட்டி கிரெடிட் 5,709. இதோட கணக்கு முடியா. இது முதலாவது ஸ்டெப். முதலாவது ஸ்டெப் ஓகே நம்புறேன். சோ நான் அழிச்சு போட்டு ரெண்டாவது ஸ்டெப் நோக்கி மூவ் பண்ண போறேன். ரெண்டாவது என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு அமோர்டைசேஷன் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். லியாபிலிட்டிஸ் நாங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க? அமோர்டைசேஷன் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண படப்போம். ரெண்டாவது ஸ்டெப் நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? அமோர்டைசேஷன் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண படும். அது எப்படி செய்வோம்? உங்களுக்கு என்ன பிள்ளைகள் ஃபார்மேட்? இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் அல்லது பேலன்ஸ் ப்ரோட் ஃபார்வர்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் அல்லது இன்ட்ரெஸ்ட் பெய்டு சொல்லுவோம், அல்லது கூப்பன் பெய்டு, அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ், அடுத்தது பிள்ளைகள் க்ளோசிங் பேலன்ஸ். இயர் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 3 வருஷம் தானே இல்லையா? சோ இயர் 1 2 3 இயர் வந்து பிள்ளைகள் 3 வருஷம். இயர் 1 2 3 ஓப்பனிங் பேலன்ஸ் பிரசன்ட் வேல்யூ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் தானே? 44,210 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு தெரியும்? 15%. கூப்பன் ரேட் 10%. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். கூப்பன் 5,000. கூப்பன் கழிவடம் தெரியும் உங்களுக்கு 5,000. இனி அது பழைய ஐடியா. லியாபிலிட்டி போர்ஷன் எடுத்துட்டா இனி எங்களுடைய அமோர்டைசேஷன் டேபிள் போட்டு கணக்க முடிக்க போறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து நான் யாருக்கு பார்ப்போம்? ஓப்பனிங் பேலன்ஸுக்கு பார்ப்போம். அப்புறம் ஒரு வருஷம் செய்து காட்டும், மிச்சத்தை நீங்க செய்து கணக்க முடிக்கலாம். 44,210 கிளாஸ் செய்து விடலாம். லியாபிலிட்டி கால்குலேஷன் இல்லையா? 15 600 6,631 ரூபாய் 50 6,632 போடுறேன். மட்டத்தில் செய்யலாம், பிரச்சனை இல்ல. இனி இவனை கூட்டியாவது கழிக்கப்படுவார் இந்த ஸ்கூட்டு படம். 44,210 பிளஸ் 6,632 மைனஸ் 5,000 45,842 45,842 45,842 திருப்பி இன்ட்ரெஸ்ட் பார்த்து கழிப்பீங்க. வளமே என்ன செய்யறோம் நாங்க? லியாபிலிட்டிக்கு 3ஆம் வருஷத்துக்கு பிறகு வளமே எங்க டேஷ் பண்றோம்? அது நார்மல் லியாபிலிட்டி. இது கன்வெர்டபிள் என்று சொன்னால் இங்க வளமே என்ன செய்யறாங்க? ரிடம்ஷன் வந்து இங்க செய்யறாங்க. இதுல கழிக்கிறாங்க என்ன? லியாபிலிட்டி கூப்பன் இதுல கழிக்கலாம். இங்க அப்படி செய்ய மாட்டோம். இங்க வரக்கூடிய வேல்யூ இங்க வந்து போடுவோம். ஞாபகம் கொள்ளுங்க. இங்க நாங்க ரிடம்ஷன் காட்ட மாட்டோம். என்ன நாங்க ரிடீம் பண்ண போறது இல்ல தானே? காசு கொடுத்துமா போறது இல்லை. அவனை இக்குடிய மாத்த போறோம் தானே பிள்ளைகள். அதால இங்க நாங்க இவன் கீழே ரிடீம் பண்ணி காட்ட மாட்டோம். அவர் எங்க வந்து போடுவோம்? இந்த க்ளோசிங் பேலன்ஸ்ல போடுவோம் பிள்ளைகள். சரி, இவர் எப்பயுமே என்னதுக்கு சமனா வருவார்? பிள்ளைகள் உங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்கு இந்த கணக்குல சமனா வருவார். உங்களோட கடைசி வேல்யூ வந்து எவ்வளவு வருவா? நீங்க மட்ட தட்டி கொஞ்சம் ரவுண்ட் அப் ஆகும். அது மட்ட தட்டிங்கிற சமனா வரக்கூடாது. இல்லை நாங்க டிஸ்கவுண்டிங் வந்து மட்ட தட்டி கணக்கு செய்யணும். அப்படியே செய்வோமாக இருந்தால் ஆக்சுவல் அமௌண்ட் நாங்க மட்ட தட்டி டிஸ்கவுண்டிங் செய்யக்கூடிய கொஞ்சம் டெசிமல்ஸ்ல பிழைக்கும் பிள்ளைகள். ஆனா பிரச்சனை இல்லை. இங்க வந்து நீங்க இந்த அமௌண்ட போடுவீங்க. இப்ப என்ன செய்ய போறோம் மட்டும் சொன்னால் பைனான்சியல் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க போவார்? இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவார். இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க போவார் பிள்ளைகள்? இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவார். சோ பைனான்சியல் போர்ஷனுக்கு வருவமாக இருந்தால் அங்க 2 போர்ஷன் வருவார். ஒன்று பிள்ளைகள் இக்குட்டி என்று சொல்லி இக்குட்டி கீழே நாங்க அப்போ எடுத்தோம் இக்குட்டி வேல்யூ கொம்பவுண்ட்ல எடுத்தோம் அந்த வேல்யூ போடுங்க இக்குட்டி கீழே. அதே மாதிரி பிள்ளைகள் லியாபிலிட்டி என்று சொல்லி 50,000 வருவார். கணக்கு க்ளோசிங் பேலன்ஸ்ல எவ்வளவு வருதாரோ
அப்புறம் லியாபிலிட்டி என்ன போடுவீங்க எவ்வளவு இங்க 50,000 சம்பளம் சொன்னேன். இதுதான் பிள்ளைகள் காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப இந்த பிரசன்ட் வேல்யூ டேபிள் செய்வோம். அதுல இருந்து லியாபிலிட்டியை ஸ்பிளிட் பண்ணி வந்து யாரை தயாரிக்கப்படும் அமோர்டைசேஷன் டேபிள் தயாரிப்போம். அந்த டேபிள்ல இருந்து லியாபிலிட்டி போர்ஷனை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். சரிதானே? அந்த லியாபிலிட்டி வந்து நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூக்கு சமனாக இருக்கும். சோ அந்த ஃபேஸ் வேல்யூ லியாபிலிட்டி இங்க வருது. ஈக்குவிட்டி நாம ஆல்ரெடி என்ன இருக்கோம் பிரசன்ட் வேல்யூ டேபிள்ல கண்டுபிடிச்ச ஈக்குவிட்டியை கொண்டு வந்து போடுவோம் பிள்ளைகள். சரிதானே? இதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் நாளைக்கு சென்ட் பண்ண போறோம் பிள்ளைகள். யூடியூப்ல போட்டு அதை அனுப்பி உங்களுக்கு நீங்க அதை பார்க்கலாம். சரி, திருப்பி டவுட்னு சொன்னா நீங்க அதை திருப்பி கிளியர் பண்ணி கொள்ளலாம் பிள்ளைகள். ரைட். அடுத்த கட்டம் பிள்ளைகள் இந்த டியூட்டர் நான் உங்களுக்கு இருக்க எல்லாத்தையும் இந்த டியூட் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் கிளாஸ்ல. சோ 9வது கேள்வி அதே மாதிரி தான், 10வது கேள்வியும் அதே மாதிரி தான், 11வது கேள்வியும் அதே மாதிரி தான். சோ அதெல்லாம் திருப்பி செய்து காட்டையில 12 இது நான் உங்களுக்கு செய்துட்டோம். 12வது 13வது கிளாஸ்ல செய்துட்டோம். இது பின்ன செய்துட்டோம் நினைக்கிறேன் கிளாஸ்ல. இது பாருங்க ஃபைனல் கடைசி. இது உங்களுடைய பைலட் பேப்பர். அதுல 3வது கேள்வியாக கேட்கப்பட்டது பிள்ளைகள். கேள்வி பாருங்க. Some financial instrument contain elements of both liability and equity. LKS 32 financial instrument presentation record secreting these two elements and disclosing them separatively. Right. Record explain the reason separative, identify liabilities and equity elements of compound financial instrument. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி தான் பிள்ளைகள். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்கிறேன். சோ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புக் எடுங்க பிள்ளைகள். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புக் எடுப்போம். அந்த புக்கை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸ்டாண்டர்ட் புக் எடுங்க அப்படியே பிள்ளைகள். LKS 32க்கு வாங்க அப்படியே. LKS 32 உன் பேராகிராஃப்ல பார்க்கலாம் பிள்ளைகள். LKS 32 நான் ஸ்டாண்ட் புத்தம் இப்ப எல்லாரும் வச்சிருப்பீங்க. காம்பவுண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் 28வது நம்பர் போட்டுருக்கு, பேராகிராஃப் போட்டுருக்கு இந்த புத்தகத்திலயா 28வது பேராகிராஃப். கொஞ்சம் அந்த கவரேஜ் போயிட்டுது. ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்றோமா? கதைக்கிற கேட்குதா? ரைட். இந்த கேள்வியை பாருங்க.
right. Calculate the value of equity component in the stand புத்தகம் அதுல 28வது paragraph இந்த ஸ்டாண்ட் புத்தகம் காட்டுது. உங்களுடைய ஸ்டாண்ட் புத்தகம் போட்டுருக்கீங்க compound instrument பாருங்க. 28வது paragraph வாங்க பிள்ளைகள். compound financial instrument என்று பாருங்க. இந்த compound financial instrument. so இந்த 28வது paragraph பாருங்க. 29வது paragraph பாருங்க பிள்ளைகள். 29வது paragraph சொல்லப்பட்டிருக்கு. an entity recognize separately the components of financial instrument that A creates the financial liability. முதலாவது reason என்னன்னா financial liability of the entity and B grant an option to the option mean என்ன என்னோட equity இல்லையா. நான் ஆல்ரெடி ஷேர் பேஸ் பேமெண்ட்லயே மாத்துறாங்க. ஷேர் ஆப்ஷன்ஸ் வந்து வந்தால் அது equity settlement SAR இல்லையா, ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ் என்று வந்தால் அது liability settle method என்று பாக்குறாங்க, cash settle method என்று பாக்குறாங்க இல்லையா பிள்ளைகள். So financial liability and B grant option to the instrument convert into the equity instrument. ஆகவே பிள்ளைகள் நீங்க 29வது paragraph எழுதுவீங்களாக இருந்தால் சரி பிள்ளைகள். சரிதானே? அது calculation point of view வரும். சோ நான் உங்களுக்கு இந்த கணக்குல இருக்க ஐடியா சொல்லி தரேன் பாருங்க. Dream Light PLC issues 200,000 convertible bond on 31st March 2018. The bond have a 3-year term. So term சொல்லப்பட்டது பாருங்க. convertible bond வந்து compound instrument அது ஞாபகம் வச்சுக்கணும். 3-year term and are issued at par with a face value 1 million per bond. நான் முதல் செய்த கணக்குல பிள்ளைகள் நான் பெருகி போடுறதுதான் amount. இங்கவே உங்களுக்கு பெருகி போட amount தரையில உங்களை பெருக்க வைக்கிறேன். எப்படி பெருக்கலாம்? 200,000 into 1,000. 200,000 shares பிள்ளைகள் bond into 1,000 என்னன்னா அது இந்த par value வரும். 1,000 பெருக்குறீங்கடா. ரைட். given total proceeds of அவரே பெருகி தந்திருக்கான் என்ன 200,000 அவன் தந்திருக்கான். ரைட். சில கணக்குல உங்களுக்கு இந்த கணக்குல அவனே ஏனப்ப தந்திருக்கான்னு தெரியல, அவனே பெருகி தந்திருக்கான். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் annually in arrears. ரைட். நாங்க arrears advance பார்ப்போம். எங்களுடைய present value table prepare பண்ணிருக்க arrears ன்னு 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும், advance ன்னு சொல்லப்பட்ட 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். nominal annual interest rate 6%. right. each bond is convertible at any time up to maturity into 500 ordinary shares. When the bond are issued, the prevailing market interest rate, right, பாருங்க பிள்ளைகள், prevailing market interest rate for similar bond without conversion option. இப்ப இதுதான் similar bond, இதுதான் effective interest. அப்ப மேல சொல்லப்பட்ட 6% என்ன பிள்ளைகள் உங்களுடைய கூப்பன் ரேட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மார்க்கெட் prevailing rate தான் பிள்ளைகள் effective interest rate. அதை ஞாபகம். calculate the value of the equity component in the bond. present value டெவலப் செய்வோம். அடுத்தது advice dream. எனக்கு இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இதுல liability sorry equity ல liability எடுத்து காட்டுங்க கணக்கு. பலகட பிள்ளைகள் equity இந்த போர்ஷன் எடுப்போம். ரைட் செய்வோம். என் டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. சோ செய்வோம். இப்ப கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கும். நான் இது டியூட் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் இதுல. சோ நீங்க அதுல பார்க்கலாம். சோ அந்த வகையில இப்ப நான் கேள்வியை இதுல செய்து காட்டுறேன் பிள்ளைங்களா. சரிதானே? அப்ப உங்களுக்கு ஈக்விட்டியில காம்போனன்ட் நாங்க பார்க்கணும்னா இந்த பிரசன்ட் வேல்யூ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? சோ பிரசன்ட் வேல்யூ டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் பிள்ளைகள். பிரசன்ட் வேல்யூ டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபார்மட் தெரியும். இயர் அடுத்தது cash flow, discounting rate, அடுத்தது present value. எத்தனை வருஷம் பிள்ளைகள் நீங்கள் கணக்கணும்? எத்தனை வருஷம்? 3. நான் இப்ப லேப்புக்கு தான் பிள்ளைகள் படிப்பிச்சிருக்கேன். நீங்கள் ராஜாதான் கொஞ்சம் விளங்கும். சரியான 3 1 2 3 cash flow யார் எடுக்கிறாங்கன்னு சொன்னா கூப்பன் ரேட்டையும் எங்களுடைய ஃபேஸ் வேல்யூவும் எடுக்கிறாங்க. சோ கூப்பன் எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? உங்களுக்கு எத்தனை வீதமா? கூப்பன் எத்தனை வீதம்? 6 வீதம். 6 வருஷம். கூப்பன் வந்து எத்தனை வீதம்? 6 வீதம். ஆக எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்?
கூப்பன் வந்து மாறாது. ஃபேஸ் வேல்யூ பார்க்கணும் எவ்வளவு வர போகுது? 2 லட்சம் என்ன? அது 3 தடவை தட்டுவோம். ஸோ ருபீஸ் 1000. ஸோ 3 தடவை தட்டிட்டோம்னு சொன்னா 200,000. 200,000க்கு 6% எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? எவ்வளவு வருது? 12,000. ஸோ 12,000 ரிடம்ஷன் வேல்யூ 2 லட்சம். 2 லட்சம். டிஸ்கவுண்டிங் டேட்டா நாங்க யார் எடுக்கிறோம்? டிஸ்கவுண்டிங் ரேட் யார் எடுக்கிறாங்க? எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். எவ்வளவு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்? எத்தனை வீதம்? 9%. சோ 9%. உங்களுக்கு காண தெரியும் பிள்ளைகள் 1/1 + r n. சோ அதுல போட்டு பார்த்தோம்னா 1 கீழ் 1.09 ஏண்டா 0.197 0.917 அது 0.842 0.842 அடுத்தது 0.772 0.772 இனி பெருக்குவோம் பிள்ளைகள் 12,000 into 0.917 11,004. அடுத்தது பிள்ளைகள் 12,000 0.842 10,104. அடுத்தது 12,000 0.772 9,264. அடுத்தது 2 லட்சம் 0.772 1,54,400. இப்ப கூட்டுவோம் டோட்டல் 1,54,400 1,54,400 பிள்ளைகள். அடுத்தது 9,264. அடுத்தது 10,104. அடுத்தது 11,004. 1,84,772. ஒரு ஸ்பேஸ் விட்டபோது கூட லியாபிலிட்டி போர்ஷனை பார்த்தோம்னா 2 லட்சம். சாரி நார்மல் ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 2 லட்சம். இதுல இவரை கழிச்சா இவர லியாபிலிட்டி. ஸோ லியாபிலிட்டிஸ் வந்து 1,84,772. 1,84,772 பிள்ளைகள் 2 லட்சம் கழிப்பம் 15,228. 15,228 இவரான இக்குட்டி. அதற்கான ஆன்சர் என்ன? ஏக்குரிய ஆன்சர் பிள்ளைகள் 15,228. விளங்குதா? இப்ப இப்படி செய்யறது காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். பிரசன்ட் வேல்யூ டேபிள் செய்வீங்கன்னு சொன்னா லியாபிலிட்டி போர்ஷனையும் ஈக்விட்டி போர்ஷனையும் கண்டுபிடிக்கலாம். ரைட். அடுத்த क्वेश्चन வருவோம். Calculate the value of equity component in the bond எடுத்துட்டோம் பிள்ளைகள். Advise Dream Light PLC to how the above bond should be presented in the financial statements based on the calculation above first at 31st December 2018. இதை விட இன்னொரு கால்குலேஷனும் செய்யும். நாங்க அட்வைஸ் கொடுக்கிறது பிள்ளைகள். சரி, என்ன கால்குலேஷன் செய்யணும்? அமோர்டைசேஷனுக்கு வாங்க. என்ன கேட்டிருக்காரு? 31 மார்ச் 2018 அதுக்காகப்பட்டிருக்கு. 31 மார்ச் 2018 படியா பிரச்சனை இல்லை பிள்ளைங்க. ஆனா நீங்க அமோர்டைசேஷன் டேபிள் செய்யுங்க. இந்த சொல்றதுல ஒண்ணு இந்த வருஷம் முடியல இந்த சொல்ல அமோர்டைசேஷன் டேபிள் பறக்க செய்யுங்க பிள்ளைகள். அமோர்டைசேஷன் டேபிள் செய்யுங்க. அந்த டேபிள் கடைசியா அந்த 2 லட்சம் வேல்யூ எடுத்து காட்டுங்க. அமோர்டைசேஷன் டேபிள் செய்யுங்க.
என்ன விட வருது கடைசி 2 லட்சம் பேர் மணி பிரசன்ட் டேபிள் போடுங்க நீங்க ரிடம்ஷன் காட்ட மாட்டீங்க பிள்ளைகளாம். சோ இப்ப கேள்விக்கு வரும் நாங்க advise the Dreamlight PLC how to the above bond should be present, right? இந்த கம்பெனி பேர் என்ன? Dreamlight PLC, Dreamlight PLC, Dreamlight PLC, Dreamlight PLC, Dreamlight PLC, Dreamlight PLC, Dreamlight PLC recorded in their financial statements, recorded in their financial statements, recorded in their financial statements, recorded in their financial statements the liabilities of அந்த அமௌண்ட் போடுங்க. பக்கத்துல 3 செட் போட்டு காட்டணும். நாங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா 3 செட் எடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் போடுவீங்க. அண்ட் இக்விட்டி அந்த போட்டு இந்த அமௌண்ட் போட்டு பக்கத்துல 3 செட் liabilities and equity அந்த போட்டு separately in the statement of financial position, in the statement of financial position, in the statement of financial position as per LKS 32 financial instrument presentation, financial instrument presentation. Statement of financial position. சரியான பிள்ளைகள்? ரைட். அதுல சி பார்ட் கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள் பாருங்க. அந்த சி பார்ட் பாருங்க. நான் உங்களுக்கு அதுல அப்படியே வேவ் ஆன்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க compound financial instrument அந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது அது அந்த LKS கூட பார்த்தீங்கன்னா சரி பிள்ளைகள் என்ன இது வேவ் ஆன்சர் அப்படின்னு எக்ஸாமினர்ஸ் வேவ் ஆன்சர். ரெண்டாவது இப்ப பார்த்து அந்த கால்குலேஷன் பார்ட் காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இங்க என்ன பிரச்சனை பிள்ளைகள் இங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் டெசிமல்ஸ் வித்தியாசப்படும். இக்குட்டியை பாத்தீங்கன்னா 115 180 15 என்ன காரணம் பண்ணா நாங்க மட்டம் கட்டி கணக்கு செய்யறோம். இப்ப நீங்க உண்மையா என்ன செய்ய மாட்டோம் மட்டம் கட்ட நீங்க நீங்க மட்டம் கட்டி சைவதசம் 9 மட்டம் கட்டி இருக்கோம் பிள்ளைங்க. அதே மாதிரி சைவதசம் 8 4 மட்டம் கட்டி இருக்கு. சைவதசம் 7 மட்டம் கட்டி இருக்கு. உண்மையா கல்குலேட்டர்ல வச்சு செய்தா இந்த அமௌண்ட் தான் வரும். அப்ப இதுல ஒரு அமௌண்ட் இருக்கு எங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து மட்டம் தடிச்சு ஃபைனலா பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க மட்டம் தட்டாம செய்யறது ஈஸி. சயின்டிபிக் கல்குலேட்டர் வச்சு உங்களுக்கு லீவ்ல அது கிளியரா சொன்னோம் இல்லையா? ரைட். அதை பார்த்துக் கொள்ளணும். சொல்லிடுறான் 184 120 ஃபைனான்சியல் பொசிஷன் நாங்க சொல்லணும் செப்பரேட்டா காட்டணும். லியாபிலிட்டி மற்றது ஈக்விட்டியா செப்பரேட்டா காட்டும். இதான் 2 ஆகணும். அப்படி இருக்கு பாருங்க. சரியா பிள்ளைங்க? 3வது பாருங்க. அது காட்டுங்க 2 வருஷம் மெச்சூரிட்டி பாருங்க. இப்ப இங்க பாருங்க அதுக்கு ஆன்சர் கொடுக்கப்பட்டு பாருங்க. even if there are changes in the livelihood அவன கேள்வி எழுதி பண்ணலாம். option being exercised the split between the liability and equity component remain the same. எல்லா பிள்ளைகளும் compound instrumentல என்னதான் சொன்னாலும் நாங்க equityயையும் liabilityயையும் பிள்ளைகள் செப்பரேட் பண்ணுவோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். equityயையும் and liabilityயை நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள்? செப்பரேட் பண்ணுவோம். அதுல கிளியரா இருங்க பிள்ளைகள். சரியா? because not always possible predict how a holder will behave. Smarter the issuer continues to have obligation, right? இப்ப இது அவன் என்ன சொல்றாங்க? கண்டினியூஸா வந்து பிள்ளைகள் நாங்க என்னதான் செய்தாலும் கன்வெர்டபிள் என்று வந்தா அவருக்கு என்ன இருக்க போகுது? ஒப்ளிகேஷன் கட்டாயம் இருந்தே தீரும். ஆகவே அதுதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பிள்ளைகள் இதில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. சோ நீங்க பார்த்துக் கொள்ளலாம். சரியான பிள்ளைகள்? இந்த 3rd
ஆன்சர். இதுதான் பிள்ளைகள் உங்களுடைய இந்த காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற சாப்டர். இதுதான் உங்களுடைய காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற சாப்டர் பிள்ளைகள். இப்ப இதோட பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிள்ளைகள் எல்லா பக்கம் முடிச்ச இன்னொரு பார்ட் பெண்டிங்ல நிக்குது, இம்பேர்மெண்ட். இன்னொரு பார்ட் வந்து பிள்ளைகள் பெண்டிங்ல நிக்குது, இம்பேர்மெண்ட் பெண்டிங்ல நிக்கிறாங்க. அன்னைக்கு தொடங்கிட்டோம் 2 கணக்கு குட்டி பார்ட். அன்னைக்கு வராதாக்கள் தயவு செய்து உங்க ஸ்டடி பேக்ல இருக்கிற இம்பேர்மெண்ட் வாசிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு பேலன்சிங்கா செய்ய வேண்டிய பாடம் பிள்ளைகள் ஃபாரின் கரன்சி டிரான்ஸ்லேஷன் செய்யணும். அதே மாதிரி 2000 ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசெட் ஹெல்ட் ஃபார் சேல்ஸ் அண்ட் டிஸ்கண்டினியூட் ஆபரேஷன் இந்த 3. இதை ஆபரேட்டிங் செக்மெண்டும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அது ஒரு நாளைக்கும் உங்களுக்கு இன்றைக்கு 1 hour கிளாஸ் தான் போட்டுருப்பேன். இன்றைக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி உங்களுக்கு என்னடா நாளைக்கு 2 hours கிளாஸ் போட்டு பிள்ளைகள். என்ன டைம் உங்களுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கும்? நாங்க நாளைய கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். இதுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். சோ இதை திருப்பி பாருங்க. உங்களுக்கு இது காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டம் இல்ல பிள்ளைகள். சரிதானே?